சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. பள்ளி கிடத்தியோ பாவை நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ ரெம்பாவாய். 9ஆம் நூற்றாண்டுகளில் ஆழ்வார்களில் திவ்ய பிரபந்தத்தில் போற்றி பாடப்பட்டுள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் திருமாலிருஞ்சோலை என்று அழைக்கக்கூடிய அழகர் மலை. சுவாமி சுந்தரராஜ பெருமாள் என்ற கள்ளழகர், தாயார் லக்ஷ்மி. மதுரைக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கள்ளழகர் சுவாமி. உலக புகழ்பெற்ற உற்சவம் சித்திரை திருவிழா. கள்ளழகர் சுவாமி வைகை ஆற்றங்கரையில் இறங்குவது இங்க வெகு சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிற ஒரு சிறப்பான விழாவாகும். மதுரைக்கு காவல் தெய்வம் கள்ளழகர். அப்ப அவருக்கே காவல் தெய்வம் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் தான் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி. சுந்தரராஜ பெருமாளை காக்கும் மிக சக்தி வாய்ந்த அருரூப தெய்வமாக கருதப்படுகிறார் கருப்பண்ண சுவாமி. மூலவர் சன்னதிக்கு முன் 18 படிக்கல் கீழே சந்தனம் பூசப்பட்டு கதவாக இருந்து மலையையும் மக்களையும் காக்கின்றார் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி. திருக்கோயிலின் கட்டிடக்கலை அழகர் தெப்பக்குளம், முழுமை அடையாத ராஜகோபுரம், மூலவர் கருவுரையின் மீது எழுப்பப்பட்டுள்ள விமானம் சோமச்சந்த விமானம் என அழைக்கக்கூடியது, ஆரியன் மண்டபத்தில் இசைத்தூண்கள், அந்த இசைத்தூண்களில் ஒரு சிங்கத்தின் வாயில் சுழலும் ஒரு கற்கள் வெளியே எடுக்க முடியாத நிலையிலும் கலநயத்துடன் கல்யாண சுந்தரவல்லி தாயாரின் சன்னதி மற்றும் கற்தூண்கள் நரசிம்மர், கிருஷ்ணன், கருடன், மன்மதன், ரதி, திருவிக்கிரமன், லக்குமி, வராகமூர்த்தி என்ற கலநயத்துடன் இருக்கக்கூடிய நாயர்க்கு கால கட்டிடக்கலையை நமக்கு எடுத்துக்காட்டுதுங்க. சுருக்கமான தல வரலாறு. சூதமுனிவர் ஒரு நாள் திருமாலிருஞ்சோலையில் உள்ள நூபுர கங்கையில் என்னும் சிலம்பாற்றில் நீராடும்போது அங்கு வந்த துர்வாச முனிவரை கவனிக்காத இருக்க கோபமுற்ற துர்வாச முனிவர் சூதமுனிவரை மண்டுகமாக, அதாவது தவளையாக மாறும்படி சாபமிட்டார். சாபத்தை நீங்க சூதமுனிவர் வைகை ஆற்றங்கரையில் மண்டுக வடிவில், அதாவது தவளையாக நீண்ட காலமாக தவமுயற்றி சுந்தரராஜ பெருமானின் அருளை பெற்றார் என்பது தொன்மையான வரலாறு இந்த கோயிலில் காணப்படுதுங்க. தமிழ் சங்க இலக்கியங்கள் போற்றும் தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், சோலைமலை, திருமாலிருஞ்சோலை, பழமுதிர்ச்சோலை, மாலிருங்குன்றம், அழகர்மயல், அழகர் மலை என்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. மூலவர் சுவாமியின் திருநாமம் சுந்தரராஜ பெருமான் என்ற ஸ்ரீ பரமசுவாமி என்ற பெயரில், உற்சவமூர்த்தி கள்ளழகர் என்ற பெயரில் அருள்பாலிக்கின்றார். இக்கோயிலில் ராக்காயி அம்மன் தனி சன்னதி உள்ளது. ராக்காயி அம்மன் சன்னதிக்கு முன் உள்ள நூபுரகங்கை தீர்த்தத்திலிருந்து நீரை எடுத்து அழகர் சுவாமிக்கு தினமும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. புராண அடிப்படையில் கள்ளழகர் சுவாமி மீனாட்சி அம்மனின் உடன் பிறந்தவராவார். சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் கோயிலிலிருந்து புறப்பட்டு மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்திற்கு வருகின்ற சமயத்தில் வைகை ஆற்றங்கரையில் இறங்குவது ஒரு விசேஷமான வரலாறாக கூறப்படுகிறது. மதுரையில் இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த அழகர் மலை. முருகப்பெருமானின் 6வது படைவீடான பழமுதிர்ச்சோலை திருத்தலம் இங்குதான் உள்ளது. இயற்கை எழில்மிக்க சோலை இந்த சோலைமலை என்ற திருமாலிருஞ்சோலை என்ற அழகர் மலை திருக்கோயில். சிவா திருச்சிற்றம்பலம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.